நானும் கூட பார்த்தா அடையாண்டு காய்ச்சினானா உங்களுக்கு மரியாதை தான் காய்ச்சோண்டு மரியாதை அதுதான் நீ மரியாதை கொடுக்கறத மரியாதை வாங்கி கொள்ளணும் அடையாண்டு கலைக்கிறது அவர் பார்லிமெண்ட் அமைச்சர் என்னுடைய இளங்குவன நன்றி என்பது ஆக்சிடென்ட் பிறகு மனநோய் நான் சொல்லக்கூடாது வைத்தியரா ஆக்சிடென்ட் பிறகு இலங்கையில சனத்தொகை அதுல வீடியோ வந்திருக்கு என்னன்னா தனிப்பட்ட ரீதியாக ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறது நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை என்னுடைய இலக்குமானது கலைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன் நான் மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை வழங்கி கொடுக்கலாம் விளங்கி கொடுக்கிறேன் அது ஊர்த்தன சொல்றேன் நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு இது வடக்கு மாநிலத்துல நான் படிக்கிறேன் உங்களுடைய சேடியை கொண்டே வடக்கு மாநிலத்துல மையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காம பண்ணிக்கீங்க லட்டுனார் அது கூட நீங்க செய்த துரோகம் என்னுடைய 11 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணி இருக்கீங்க அரசியல் கவர்மெண்ட் கதைப்பாடுகள் மைக் நிப்பாடுகள் இருக்கு கதைப்பம் கவர்மெண்ட் அரசியல் கதைப்பம் நான் கேட்கறது 11 நான் கேட்கறது 19 குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை கூப்பிடவே அவங்களால அந்த குடும்பத்தை பத்தி பேசுறது குடும்பத்துக்கு நியாயத்தை கொடுக்கிறது நான் உங்களோட வாரசாதியா டிஏவோட சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தங்கச்சி என்ன உங்களுக்கு நாங்க குமரன் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பும் போன முறையோட தயவு செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்புங்க ஏன்னா ஒரு அடியோடய இப்படி கேட்கிறாருன்னா நான் உங்களுடைய ஒரு எம்பிக்கு பொதுமக்கள் பிரச்சனையை கதை கேட்கல அதை கதைக்க தெரியாம முக்குத்தனமா கதைக்கிற ஒரு எம்பி தான் உங்களுடைய ஐயா நான் கதைக்கிறது மக்களுடைய பிரச்சனை உங்களுடைய எம்பி கதைக்கிற நான் உங்களோட எம்பியை பற்றி தனிப்பட்ட ரீதியில் காய்ச்சினானா ஆனா என்ன ஐயா உங்களுடைய எம்பியா இதெல்லாம் ஒரு எம்பியா யார் பண்ண கோமானம் சேர்கோன் ராமநாதன்ல இருந்து உண்டு எனக்கு எம்பியா இருக்கிற கோமானம் இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் ஐயா நான் கதைச்சது மக்கள்கிட்ட பிரச்சனை ஆனா இவர் கதைச்சது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவ்வளவு என்பிபி அரசாங்கம் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய சபையில இப்படி ஆண்டு கதை கொடுப்பாங்க ஒரு எம்பி கதைப்பாரா யோசிப்பாங்க இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட தாக்கி இருக்கேன் அவங்கள எனக்கு சொல்ல தயவு செய்து நான் சொல்றேன் சபையில நாங்கள் மக்களின் பார்த்திருக்கிறார்கள் மக்களுடைய தீர்மானம் நாங்கள் அரசியல் கலைப்பது வேற பாராளுமன்றம் வேற இங்கே கலைப்பது வேற தயவு செய்து ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார் மீண்டும் தயவா கேட்கிறேன் சரியா இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஒன்று இரண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம் சகோதரர்களே நான் இந்த இடத்துல வந்து உங்க அரசியல்வாதி அவர் பேசுறப்ப உங்கள்கிட்ட இல்ல அப்ப நான் சரி அடே அவர் சரியா என்னுடைய படிப்புக்காக அடையாண்டு கலைக்கிறது அவர் பாராளுமன்ற அமைச்சர் அடையாண்டு கலைப்பாளர் பாராளுமன்ற நீங்க என்ன தமிழ் சைடு சொல்லியிருக்கீங்க பாராளுமன்றத்துல நீங்க கன்சார்ட்ல இருக்கு இதுதான் உங்களுடைய அரசாங்கம் இந்த கேவலமான அரசாங்கம் தான் எங்களுடைய வடக்கு மாநில ஆளு பண்ற கவலை இருந்தால் நானும் கூட பார்த்து அடையாண்டு கலைச்சினானா உங்களுக்கு மரியாதை தான் மரியாதை அதுதான் நீ மரியாதை கொடுக்கறத மரியாதை வாங்கி கொள்ளணும் நான் கூட தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன் இந்த கூட்டத்தை நடத்த மாட்டீங்க கொஞ்சம் அடுத்தது போகும்